இது தியானம் உங்களுக்கு அந்த நிதானத்தை கொடுக்கும். தியானம் என்ன கொடுக்கும்? நிதானத்தை கொடுக்கும். எந்த ஒன்றிலும் பயமற்ற தன்மையை கொடுக்கும். ஆழ்ந்த ஆலோசிக்கும் திறமையை கொடுக்கும். எப்படி அது கொடுக்கும்? எப்படி அது கொடுக்கும் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறது யாரு? மனம். இதெல்லாம் செய்வது எது? உங்களை பதட்டப்படுத்துவது யாரு? கோபப்படுத்துவது யாரு? எல்லாமே நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இருக்கிற நெகட்டிவும் யாரு, பாசிட்டிவும் யாரு? என்னென்னலாம் மனதினுடைய தீமைகள்னு பாருங்கள். பேராசை, எதிர்பார்ப்பு, கடும்பற்று, கோபம், கவலை, பயம், வஞ்சம், இன்னும் எத்தனையோ சொல்லலாம் இல்லையா? எவ்வளவோ சொல்லலாம். மனப்பதட்டம்னு சொல்லுவாங்க. எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மனம் பற்றி நிறைய சொல்லலாம். நிறைய ஆங்ஸைட்டி, இங்கிலீஷில் நிறைய வரும். இது எல்லாமே மனதினுடைய ஒரு தாழ்ச்சி நிலை. இதே மனம் எப்படி இருக்கும்? தைரியம், துணிவு, பெருந்தன்மை, இணக்கத்தன்மை, ஏற்பு திறன், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம். எப்படி இருக்கு கேட்கவே? வீரம், கம்பீரம், நிதானம், அமைதி எல்லாம் இருக்கா? அப்ப இதெல்லாம் எப்ப வரும்? மனதுக்கு இந்த நிலையும் இருக்கு, இந்த நிலையும் இருக்கு. அப்ப இந்த மனம் தான் அனைத்தையும் தீர்மானிக்குது இந்த உலகத்தை பார்ப்பதற்கு. அப்போ இந்த மனம் ஏன் ஒருவர்கிட்ட அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு? ஒரு சிலர் பாருங்களேன், நல்லா இருக்கும். சாமிஜி சொல்லுவாங்க, இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். இப்போ இந்த மனம் ஒருவரிடத்துல ஏன் அவ்வளோ டவுனா இருக்கு? அப்போ இந்த மனதை மகான்கள் நல்லா பயன்படுத்தினாங்க. இதை சொல்றாரு வேதாத்ரியா, இதுதான் சிகரம் என்கிறார். உனக்கு இயற்கை கொடுத்த, இறைவன் கொடுத்த சிகரம் என்ன தெரியுமா? இந்த மனம், இந்த எண்ணம். அதை சரியா பயன்படுத்தினவங்க தான் பெரியவர்கள், வெற்றியாளர்கள், மகான்கள், ஞானிகள், சித்தர்கள். இதை கீழ்நிலைக்கு பயன்படுத்துறவங்க தான் இந்த சைக்கோ மாதிரி சில பேர். எந்த அளவிற்கு தாழ்ச்சி நிலைக்கு போய் எத்தனையோ படிக்கிறோம் இல்லையா? எவ்வளவு கோர சம்பவங்கள்லாம் படிக்கிறோம் இல்லையா? ஒரு பணத்துக்காக, ஒரு உடல் தேவைக்காக, இன்னும் கோபத்தில் ஒரு கேட்டகரியில் இருக்காங்க. அரக்கர்கள், அரக்க மனிதர்கள், விலங்கு மனிதர்கள், மனித மனிதர்கள், தெய்வ மனிதர்கள் என்று 4 கேட்டகரி சொல்லுவாங்க. தன்னுடைய லாபத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், எதுக்கு பண்றேன்லாம் தெரியாது. விலங்கு மனிதர்கள் அது ஒரு அந்த அரக்கரை விட கொஞ்சம் பரவாயில்ல. விலங்கு தன் தேவைக்காக பண்ணும். இந்த அரக்கன் ஏன் பண்றான்னு தெரியாது, போறவங்களை வெட்டி கொண்டு போவான். என்னடா காரணம்? சைக்கோ. பார்த்துருக்கீங்களா? இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அரக்கர்கள். விலங்கு மனிதர்கள், எனக்கு தேவை, இப்போ பணம் வேணும், அடித்தேன், கொன்னேன், எனக்கு தேவைக்கு வேணும். இவன் ஏதாவது காரணமே தெரியாமல் பண்ணுவான். இவன் ஒரு காரணம், அவன் நியாயம் கற்பிப்பான். இது விலங்கு. மனிதர்கள், நான் யாருக்கும் எந்த பாதகமும் பண்ணல, நான் பாட்டு இருக்கேன்பா. ஆனால் தெய்வ மனிதர்கள் பிறர் நன்மைக்காகவே வாழ்பவர்கள். வள்ளல் பெருமானார், வேதாத்ரி ஐயா, சுவாமி விவேகானந்தர், மகான் ராமகிருஷ்ணர், ரமணர், இது போன்ற மனிதர்கள் மற்றவர் தேவைக்காகவே, மற்றவர்களுக்காகவே வாழ்பவர்கள் தெய்வ மனிதர். இது எப்படி மனம் இவ்வளவு டிஃப்ரென்ஸில் இருக்கு? அவங்க நல்லா பயன்படுத்தினாங்க அந்த மனதை. மனம் தானே இதெல்லாம், மனம் தானே இதை நம்மளை டவுனுக்கு கொண்டு போகுது என்று மனதை ஆராய்வார்கள். இப்போ நான் செல்ஃபோனை எனக்கு எடுத்து கொஞ்சம்மா இதை பாருமா, இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி கொடுத்து கொஞ்ச நேரம் அதில் உட்காந்தா கற்றுக்கலாம். ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, அதை வனப்பு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மகான்கள் என்ன பண்ணாங்க? புறம் போய் கொண்டிருந்த இந்த மனதை வெளியிலேயே போயிட்டு மனம் என்ன செய்கிறது? புறப்பொருட்களை ஆராய்ச்சி செய்கிறது. இப்போ நல்ல பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. ஆனால் என்னன்னா புறத்தில் ஆராய்தல் இருக்கும், அதில் அறிவு தான். அகத்தில் மனதினுடைய ஒரு பிளஸ் என்ன தெரியுமா? மனம் எந்த பொருளோடு நீண்ட நேரம் தொடர்பு கொண்டாலும் ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடு அது தொடர்பு வச்சுக்கிச்சுன்னா அந்த பொருளை பற்றிய மொத்த ரகசியத்தை தெரிஞ்சுட்டு வந்துடும். மொத்த ரகசியம்னா அது தொடர்பு கொள்ளும் திறமையை வச்சு. இப்போ ஒரு பொருளை ரொம்ப நேரம், ஒரு புத்தகத்தை 1 முறை படிக்கிறீங்க, 2 முறை படிக்கிறீங்க, 3 முறை படிக்கிறீங்க, வித்தியாசம் இருக்குல்ல? எவ்வளவு ஆர்வத்தோடு படிக்கிறீர்கள், எவ்வளவு ஈடுபாட்டோடு படிக்கிறீர்கள், அப்போ அந்த புத்தகத்தை பற்றி தெரியுது. இப்போ கிளாஸே எத்தனை பேர் காதை மட்டும் கொடுத்துட்டு மனசு எங்கேயோ போயிட்டு இருந்தா
இல்லை முழு கவனத்தோடு அதை கவனித்தால் அது எந்த அளவுக்கு, இப்போ நான் திருப்பி கேட்டால் வீட்டில் போய் சொல்லுவீங்க இதை தான் சொன்னாங்க. அப்போ எந்த அளவிற்கு அதை ஈடுபாட்டோடு கேட்கிறோம், மனம் எந்த அளவுக்கு அதில் ஈடுபடுது என்பதை வைத்து மனம் அதை தெரிந்து கொள்ளும். இப்போ ஒரே சச்சின் போல எல்லாரும் கிரிக்கெட்டில் இருக்காங்களா? ஏஆர் ரஹ்மான், எத்தனையோ பேர் இசை கலைஞர்கள் இருக்கலாம். ஒரு ஏஆர் ரஹ்மான்னா ஒருத்தர், ஒரு இளையராஜான்னா ஒருத்தர். அதே இசை அமைப்பாளர்கள் இருக்காங்க, கேட்டகரியில் இருக்க. என்னதானாலும் ஏஆர் ரஹ்மான், இளையராஜா. இப்போ எம்எஸ்சி வாசித்த போது கூட எத்தனையோ பேர் இருந்தார்கள். ஆனால் எம்எஸ் விஸ்வநாதன் ஒரு ட்ரேட்மார்க். அதுக்கப்புறம் இளையராஜா வாசித்த போது எத்தனையோ பேர் இருந்தார்கள். என்னதான் திரைப்படத்தில் இசையமைப்பாளராக இருந்தால் கூட நமக்கு நிறைய பேர் அப்போ தெரியாது. இன்னும் எத்தனையோ அதில் கேட்டகரியில் இசைக்கலைஞர்களே நம்ம வச்சுக்கலாம். அதுபோலதான் இந்த மனதை கையாளும் திறனிலும் அதிகபட்ச அளவில் நல்லா கையாண்டாங்க. அவர்கள் மிக சிறந்தவர்களாக விளங்கினார்கள். இப்போ புறத்தில் போய் பார்த்தாங்க இல்லையா, அப்போ அகத்துக்குள்ளே போய் பார்க்கணும். இந்த அகத்துக்குள்ளே பிரயாணம் செய்ய வேண்டும். இந்த மனதினுடைய ஒரு பெரிய ப்ளஸ் என்ன, எதனோடு தொடர்பு கொண்டாலும் அதனுடைய மொத்த ரகசியத்தை அது எந்த அளவிற்கு தொடர்பு கொள்கிறதோ அந்த அளவிற்கு அதனுடைய பற்றி சொல்லும். ஆனால் மனதினுடைய ஒரு மைனஸ், தன்னோடு மட்டும் மனம் தொடர்பு கொள்ளவே கொள்ளாது. மகான்களை தவிர, உள்நோக்கு பயணம் செய்கின்ற சித்தர்களை தவிர தொடர்பு கொள்ளாது. அவங்க புறப்பொருள் விஷயத்திலேயே தான் போவாங்க. அப்போ கஷ்டம், வேதனை. ஏன்னா மனம் தானே இதெல்லாம் சொல்லி கொடுக்குது. கொஞ்ச நேரம் கூட நின்று இந்த மனம் என்ன சொன்னதுன்னு கவனிக்க மாட்டாங்க. அது என்ன சொல்லுதோ அது பின்னாடி அழு, கஷ்டப்படு, உனக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நீ தோல்வி அடைஞ்சிட்ட, உனக்கு நீ வெற்றியே கிடைக்க சொல்லும். ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லும். கொஞ்ச நேரம் அப்படி ஸ்டாப் பண்ணி, என் மனமே எதுக்கு இப்படி எனக்கு சொல்லி கொடுக்குற, இது ஏன் எண்ணம் கிடையாது, இது எனக்கு வர்றது கிடையாது, இப்படின்னு கொஞ்சம் அப்படி ஸ்டாப் பட்டன் போட்டு, பாஸ் பட்டன் போட்டு யோசிக்கிறது தான் தியானம். இந்த தியானம் பயில மனம் சொல்லதை கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அது மனம் இல்லை, இது என்னுடையதல்ல, இப்படி மனம் இப்படி நான் புறம் போக விட்டு இப்படி நான் வச்சிருக்கேன், இந்த மனதை நான் சரியாக பயன்படுத்த முடியும். இதுதான் தியானம் கொடுக்கும். தியானத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புறத்தே போய் கொண்டிருந்த மனதை கொஞ்ச நேரம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே, புறப்பொருள்களை பற்றி தெரிந்து கொண்டாயே மனமே, திரும்பி உன்னை பார்ன்னு பார்ப்பாங்க. உன்னை முதல்ல தெரிஞ்சுக்கோ. திருமூலர் சொல்றாரு, எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் இங்கொன்றும் இல்லை. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டப்பா நீ. கண்ணதாசன் கூட போட்டார், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உயர்வு வரட்டும் தாழ்வு வரட்டும், இதனால் என்ன, நான் நானா இருப்பேன். அதுதானே இப்போ இல்லை. கொஞ்சம் தோல்வி வந்துடக்கூடாது, உடனே என்ன வருது, வருத்தம் வந்துடுது, அவ்வளோ வீக்கா, நம்ம அவ்வளோ வீக்காக இருக்கும். நம்ம உடம்பளவில் வீக் இல்லை, மனதளவில் அவ்வளோ வீக்கு. ஒரு ஞானிக்கிட்ட, ஒரு குரு கிட்ட ஒருத்தர் போகிறாரு. அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. போய் அவர்கிட்ட புலம்புறாரு, குரு வாழ்க்கையை வெறுத்து போச்சுப்பா எனக்கு. எதுக்கு பார்க்க வந்தேன்னு குரு கேட்குற. வாழ்க்கை வெறுத்து போச்சு. ஏன்? ஒரே கடன் தொல்லை, ஒய்ஃபு சரியில்லை, இல்லை பையன் வச்சுக்கோங்க, ஒய்ஃப் சரியில்லை, ஒய்ஃபு பெண்ணு போச்சுன்னா கணவர் சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, ஆஃபீஸில் பிரச்சனை, சொந்தக்காரங்க சரியில்லை, எங்கப்பா எனக்கு ஒன்றும் வாழ்க்கையே பிடிக்கல, என் புள்ள பேச்சு என் பேச்சு பிள்ளைங்க கேட்க மாட்டேங்குது, சொந்தக்காரங்க எல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு பழகிறாங்க, வாழ்க்கை வெறுத்து போச்சியா, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் வருதுல்ல? அவருக்கு மட்டும்தானா? வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அவ்வளோ இறைவன் கொடுத்த அந்த பொக்கிஷத்தை அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவை சொன்னா, இப்படி அரிதாக பெற்ற இந்த தேகத்தை பெற்று வந்தன்னா வாழ்க்கை வெறுத்து போச்சு, வாழவே பிடிக்கல. இப்போ குரு சொல்றாரு, சரி வெறுத்து போச்சா, நான் ஒரு மருந்து கொடுக்குறேன், அதை நீ சாப்பிடு. அது சாப்பிட்டா கொடுக்குறேன்ப்பா. உடனே நம்ம கேள்வி கேட்போம், சாப்பிட்டா? குரு என்ன சொல்கிறார்? ஒரு சின்ன ஒரு குவளை இவ்வளவுதான் இருக்கும், ஒரு 100 ml தண்ணி. அந்த தண்ணியில் எடுத்து ஒரு 100 கிராம் உப்பை போடுறாரு, போட்டு கலக்க சொல்கிறார். நல்லா கலக்கு, நல்லா ஒரு கலக்கி இப்போ குடிச்சிருன்றார்.
குரு சொன்னால் கேட்கணும்ல, கேள்வி கேட்கக்கூடாது. எடுத்து குடித்தான். குடிக்க முடியுமா? உப்பு தண்ணியை குடிக்க முடியுமா? கறிக்குது உப்பு. துப்பிட்டான். என்னப்பா, என்ன குருவே இது, எப்படி குடிக்க முடியும்? உப்பு கறிக்குதா, என்னால் குடிக்க முடியலையா? குடிக்க முடியல. சரி பரவாயில்ல, வச்சிரு. சிறிது நேரம் கழித்து குரு என்ன பண்ணார், சீடனை கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் அங்கே அவருடைய ஆசிரமத்துக்கு பின்பக்கம் ஒரு அழகாக ஒரு ஏரி இருக்குது, பார்க்கவே ரம்மியமாக இருக்குது. அதே 100 கிராம் உப்பை கையில் எடுத்துகிட்டு வந்தார். கொண்டு வந்து அந்த சீடன்கிட்ட கொடுத்தார். இப்போ அதில் கொட்டுன்னார். கொண்டு போய் கொட்டிட்டான். கையை வச்சு இப்படி பண்ணுன்னாரு. கலக்கிட்டான். சரி, இப்போ அந்த தண்ணியை எடுத்து குடினாரு. குடித்தான். நல்லா குடித்தான். தாகம் தீர குடித்தான். ஏன்னா உப்பு தண்ணி குடிச்சிருக்கான்ல, தாகம் தீர நல்லா குடித்தான். இப்போ குரு கேட்டார், ஏன்பா அப்போ குடிக்க முடியல, உப்பு கறிக்குதுன்னு சொன்னேன், இப்போ மட்டும் 100 கிராம் உப்பை இதில் கொட்டியிருக்கேன், இப்போ மட்டும் அள்ளி அள்ளி குடிக்கிறியன்னாரு. இப்படியே பார்த்தான் குருவை. அது குட்டியாக சின்னதாக இவ்வளோண்டு கூளையில் இவ்வளோ தண்ணியை வச்சுட்டு அதில் எடுத்து இவ்வளோ உப்பை எடுத்து 100 கிராம் உப்பை எடுத்து கொட்டினா கறிக்காதா? இது இவ்வளோ பெரிய ஏரி, இதில் 100 கிராம் உப்பை கொட்டினா அது காணாமல் போயிடும். அப்போ அவர் கேட்டார், உன் மனசை ஏன் குவளை மாதிரி வச்சிருக்க? ஏரியா வச்சுக்கோ. உன் மனதையும் நீ ஏன் குட்டி குவளையா வச்சிருக்க? மனதை விரித்து நீ ஏரி போல கடல் போல, கடல் தண்ணினா உடனே கறி, அந்த இடத்துல உதாரணம் வந்துடக்கூடாது. அப்போ எவ்வளோ வேணாலும் அதில் கலக்கலாமா, கொட்டலாமா? எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி பெறலாம். பார்த்துக்கலாம், பார்க்கலாம் இல்லையா? அப்போ இதெல்லாம் எப்போ தரும்னா, சொல்கிறது உங்களுக்கு உள்ளே விதைக்கிறோம். இப்போ விதைச்சிட்டோம், மனம் பண்படணும் இல்லையா? இப்போ தியானம் பண்ணிங்க, உழுவோம். தியானம் என்ன? உழுதல். விதை என்ன? இந்த கருத்துகள். தொடர்ந்து 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 உரம் போடுதல் என்ன? மீண்டும் மீண்டும் உபதேசம் கொடுத்து பாராயணம் பண்ணி தொடர்ந்து வகுப்புக்கு வாங்கன்னு சொல்லி வேலியை போட்டு அக விஷயம் பிற விஷயங்கள் உங்களை பாதிக்காமல் இருக்க உபதேசங்களை கொடுத்துக்கிட்டே அந்த ஆன்மீக பயிரை குரு வளர்ப்பார். அப்போ இருக்கும் பாருங்க ஒரு கம்பீரம். இனியே அதே சூழல் தான், அதே பிரச்சனை தான், அதே துன்பம் தான். தியானம் வந்துட்டு போனவன நம்ம மாறிட்டோம், பிரச்சனை மாறாது. நாம் எதிர்கொள்ளும் அந்த துணிவு, அந்த சூழல் மாறிடும், நம்ம மனசு மாறிடும். பார்த்துக்கலாம். அந்த குரு மாதிரி தான் எப்படி உட்காந்துருந்தார் இல்லையா? இப்போ என்ன, இப்போ என் இறைவன் என்னை சூஸ் பண்ணிட்டான், இப்போ இது நடக்கிறத அவன் மாற்ற போகிறான். இப்போ இந்த இடத்துல இப்போது சில இடங்களில் மாற்ற முடியும். அப்போ நம்ம இறங்கி ஐயோ தான் சொல்லிட்டாரு. இப்போ சில இடங்களில் ஒரு தீ பற்றிக்கிச்சு, நீங்கள் எகிரி குச்சி ஓட முடியும். அப்போ அந்த குரு உட்காந்துருந்தா தப்பு. ஒரு எமர்ஜென்சி கேட் இருக்குது, அங்கே நின்று எல்லாரும் இறக்கி விடலாம் பதட்டப்படாமல். அந்த நெருப்பை எப்படி அணைப்பதற்கு என்று யோசிக்கலாம். அந்த இடத்துல சரணாகதி உதவாது. ஆனால் இந்த இடத்துல சரணாகதி தான் வழி. இல்லை, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அதுபோல உங்கள் சூழலில், உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் உங்கள் கைமீறி தான் நடக்கும். அப்போ இந்த சூழல் நான் எப்படி எதிர்கொள்வது? இது போன்று மனம்தான். இதையெல்லாம் இந்த மனம் இவ்வளவு வல்லமையும் தன் திறமையும் பெருக்கிக் கொள்வதுதான் தவம், தூய்மைதான் இந்த போன்ற வகுப்புகள். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.